2021லேருந்து 24 வரைக்கும் கஸ்டமர்ஸ் skewed their investments only in equity, especially small cap, மிட் கேப்பு, நிறைய F&O ட்ரேடிங்கு, பென்னி ஸ்டாக்ஸில் வாங்குறது, இந்த ஸ்டாக்கை 10 டைம்ஸ் ஆனது, 5 டைம்ஸ் ஆனது, இதெல்லாம் பழைய ஸ்டோரியை பார்த்துக்கிட்டு இப்படி தான் 2025 இருக்குங்கிறத முதல்ல அதை மனசுலேருந்து எடுத்துடணும். எப்பயுமே அசட் அலோகேஷன் is very very important. It will not matter for a 25-year-old guy or a 30-year-old guy. பட்டு ஓரளவுக்கு சைஸபிளாக பணம் வச்சுருக்காரு, அவர் ஃபுல்லாக ஈக்குவிட்டியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவர் கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் பண்ணணும். ஏன்னா ஒரு காரில் நம்மளுக்கு ஆக்சிலரேட்டர் வேணும், சீட் பெல்ட்டு வேணும், நம்மளுக்கு பிரேக் வேணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். விச் மீன்ஸ் ஆக்சிலரேட்டர்னால் உங்களுக்கு ஈக்குவிட்டியும், உங்களுக்கு ஓரளவுக்கு சீட் பெல்ட்டு கொடுக்குற கொஞ்சம் கோல்டு சில்வரும், கொஞ்சம் பாண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி. ஏன்னா இன்றைக்கி டாலர் 86 கிட்ட போயிட்டு இருக்கு, 85-80 பார்த்தோன்னா. ஸோ ருப்பி பயங்கர டெப்ரிசியேஷனு, வெரி ஹை இன்ஃப்ளேஷன் என்விரான்மெண்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் 2025 லாஸ்ட் 3-4 இயர்ஸில் ஈக்விட்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தென் இப்போ உங்களுக்கு ஒரு அலாம் அடிக்கணும். 2025 இஸ் நாட் லைக் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியாக முதலீடு பண்ணணும்.